எனது அன்பானவர்களே, நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நாம் வளர்ந்து மகிழ்ச்சியை கண்டு ஒரு நாள் அவருடன் வாழ திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நமது சோதனைகளிலும் சவால்களிலும் நாம் பலப்படுத்தப்படுவதற்காக அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். நம் கடவுளும் ராஜாவுமான கர்த்தர் ஒவ்வொரு மனவேதனையிலும் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் நம்முடன் இருக்கிறார். அவர் நம் விசுவாசத்தின் ஆசிரியரும் பரிபூரணரும் ஆவார். மேலும் அவரை நேசிப்பவர்களின் நன்மைக்காக உழைப்பதாக உறுதியளிக்கிறார். வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தினாலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9. கர்த்தருடைய மாறாத அன்பிற்காகவும் மனித குலத்திற்காக அவருடைய அற்புதமான செயல்களுக்காகவும் அவர்கள் அவரை துதிக்கட்டும். ஏனென்றால் அவர் தாகமுள்ளவர்களை திருப்திப்படுத்தி பசியுள்ளவர்களை நன்மைகளால் நிரப்புகிறார். சங்கீதம் 107:8-9. நல்லதும் பரிபூரணதுமான ஒவ்வொரு பரிசும் பரலோகத்திலிருந்து வருகிறது. பரலோக ஒளிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவர்கள் நிழல்கள் மாறுவது போல மாறுவதில்லை. யாக்கோபு 1:17. எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளும் நன்றி செலுத்துங்கள். இதுவே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமேன்.